ஐயா சிஎஸ்கே ஃபேன்ஸ் திரும்ப தான் சொல்றேன், டு நாட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு ஆட தெரிஞ்ச மாதிரி ஆடுவாங்க, நாளைக்கு கிரிக்கெட்டே தெரியாத மாதிரி ஆடுவாங்க. நாங்க பயப்படுறானுங்க. ஏன்னா சிஎஸ்கே வந்து அவங்க கூட வந்துச்சுன்னா நம்மள எப்படியும் அடிச்சிருவானுங்க. நாக் அவுட்ல அடிச்சு செமிஃபைனல்ல ஃபைனல்ல வந்து நம்ம அடிச்சு முடிச்சிருவானுங்க. நம்ம ஓவரா கலாய்ப்போம்னு சொல்லிட்டு அந்த பயந்துக்குன்னு அப்படி சொல்றாங்க. அவங்க ப்ரெஷர் போடலான்னு பார்த்தாங்க, கட்சியில் அவங்களுக்கே ப்ரெஷர் ஆகி போச்சு. அதனால நம்ம எப்பவுமே அவரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ப்ரோ. அவர் இந்த சிச்சுவேஷன்ல இப்போ ஆல்மோஸ்ட் இன்ஜுரி சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஃபோர்ஸ் பண்ணி ஹி கேனாட் பிளே. டிஆர்பி அதெல்லாம் சொல்லி வச்சு ஆடி வைக்க முடியாது. வெளியில டக்கோட்ல இருந்தாலுமே அவரோட பிளானிங் இன்டென்ட் சத்தியமா இருக்கு. அவரோட பிளான் இல்லாம இங்க மூவ்மெண்ட் இல்ல. இங்க சரி ஆயிரமா போச்சு, என்ன கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனா என்ன பண்ண முடியும், பிச் அப்படி பிஹேவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவங்க ப்ரெஷர் போடலான்னு பார்த்தாங்க, கட்சியில் அவங்களுக்கே ப்ரெஷர் ஆகி போச்சு. அதனால நம்ம கொஞ்சம் சரி ருத்ராஜ் யோசிப்பாரு, சரி பொறுமையா போனா கூட வின் பண்ணலாம் மேட்ச், நம்ம எதுக்கு அவசரம் பண்ணோம். ஆரம்பம் சொல்லிருக்கேன், எனக்கு தூர் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர் வந்து வேர்ல்ட் கப்ல ப்ரூவ் பண்ணாரு, ஓகே வெல்டன் சூப்பர். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைசில அப்படி ஒரு கேம் போயிட்டு இருக்கும் போது எல்லா டீமும் அடிக்கின்ற பட்சத்துல இவருமே ட்ரை பண்ணோம். இவர் ட்ரை பண்ண மாட்டாரு, விக்கெட்ஸ் நடுவில் ஓட மாட்டாரு, ஃபீல்டிங் வந்தா பால் ஓட மாட்டாரு. இன்னைக்கு கூட பாக்குறேன் உருள் பட்டேல் தான் ஓட சொல்றாரு தவிர இவர் ஓட மாட்டாரு. அந்த மாதிரி கொஞ்சம் லேசியா இருக்காரு, ஏன்னே தெரியல. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் 50 எக்ஸலண்டா இருந்தது. ஏந்து நின்று எல்லாரும் சேஸ் பண்ணாங்க, சூப்பரா இருந்துச்சு. கார்த்திக் சர்மா 50 பொறுமையா மேட்ச் போற போக்கே பொறுமையா தான் போகுது. இப்போ மும்பை மட்டும் அதிரடியா ஆடினாங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, ஆட முடியல. அதே தான் கண்டினியூ ஆச்சு செகண்ட் ஹாஃபும். ஸோ அதுதான் பிச் பிஹேவியர் தான் ப்ரோ. எல்லாமே கண்டினியூஸா பிளேயிங் லெவல் அடுத்த வருஷத்துக்காவது ஒரு பிளேயிங் லெவல் இந்த வருஷத்துக்கு நம்ம எடுப்போமா அப்படின்ற மாதிரி அவங்க போறாங்க. யார் பர்ஃபெக்ட் பிளேயிங் லெவல் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா வருவாங்க. செமிஃபைனல்ஸ் ப்ரோ கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படி இப்படி தான் இருக்கு. 80% கிடையாது. அந்த 20% நம்ம தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிச்சா கண்டிப்பா போவோம். பவுலிங்கு ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க, என்ன பவுலிங் மும்பை விட பெரிய பவுலிங் இந்த ஐபிஎல்லே இருந்தா கேட்டாங்க. இப்ப சொல்றேன், இதுதான் செம பவுலிங் லைனப்பு. டைட் பண்ண முடிஞ்சுது அவங்களால, 200 ரன்னுக்குள்ள சுருக்க முடிஞ்சுது. அதுவே பெரிய இல்லை. யாருமே இது வரைக்கும் சேசிங்ல இந்த ஐபிஎல்ல யாரும் வின் பண்ணி பார்த்ததுல நம்ம அதாவது செகண்ட் பேட்டிங்ல வந்து நிறுத்தி பார்க்கல மேட்ச் யாருமே. நம்ம தான் நிறுத்தி நம்ம மேட்ச் வின் பண்ணி காட்டியிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பவுலிங் இருக்கு. சேஞ்ச்னா தூபை சேஞ்ச் பண்ணிட்டா நல்லா இருக்கும். பிரீவிஸ் ஃபார்ம் அவுட்னு சொல்ல முடியாது. இன்னும் மேட்ச் ஒரு 2 மேட்ச் 1 மேட்ச் ஆடி இருக்காரா புரியுதா? இன்னும் வரவே இல்லை, தொடர்ந்து வரவே இல்லை. அவரு சீசன்லயே பாதி தான் வந்தாரு. அதுக்குள்ளே ஃபார்ம் பத்தி நம்ம போறது நெக்ஸ்ட் இயர் தான். ஸோ அதுக்கான பிளேயிங் லெவன் வந்து நம்ம தரமா செட் பண்ணணும் இந்த வருஷம். கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம தான். ஒரு குறிப்பிட்ட வருஷம் 4 வருஷமாவே 180 மேல அவங்க சேஸ் பண்ணதே இல்ல. கண்டிப்பா அது 6 வருஷமா சொல்றாங்க நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அது மாத்திரம் தான் இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ன்றாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. இது வரைக்கும் ப்ராப்பர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம். ஸோ மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு மாறினா நம்மளும் பவர் பிளேல ஒரு 80-90 அடிச்சா அதுவும் மாறும். கண்டிப்பா பவர் பிளே யூஸ் பண்ணல, அதுதான் பவர் பிளே யூஸ் பண்றது 100% கரெக்ட் தான். பவர் பிளே யூஸ் பண்ணா நம்ம நேரத்துக்கு எஸ்ஆர்எச் கூட வின் பண்ணிடலாம். அது கூட ஈஸி வின்னா இருக்கும். இது இன்னும் 4 வருஷம் அதை பார்க்கணும். இவங்க வச்சிருப்பாங்களா இந்த 4 கோடியா இல்ல கைட்டு விடுவாங்களான்ட்டு, அப்பதான் நமக்கே தெரியும். சூப்பரா இருந்து ப்ரோ, நல்லா ஆடுறானுங்க பசங்க. இப்பதான் பிளேன்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த டீம் எப்படி எந்தெந்த பேட்ஸ்மேன் கரெக்டா ஆர்டர் பண்ண கரெக்டா ஆடுறாங்க. தயவு செஞ்சு இப்படியே போங்க. அடுத்த மேட்ச் வந்து சில பேர் குழப்பி விடுவான், அந்த பிளேஸ் போலாம், இதெல்லாம் இதுதான் கரெக்ட். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க டெஸ்ட் மேட்ச் ஆனா டெஸ்ட் மேட்ச்லாம் எல்லாம் கிடையாது. அது வந்து பிச்சு கண்டிஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி 180 தான் அடிக்க முடியும். அது அடிச்சாடோ ஏதோ ஃப்ளூக் 2+ போலாச்சா 200. நாங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல கொஞ்சம் பயந்துட்டோம்னா அடிக்கிறாங்களேன்னு கரெக்டா 10 ஓவர் சூப்பரா கண்டென்ட் பண்ணி கரெக்டா 160 கரெக்டா கண்டென்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, மும்பை நம்ம 180 அடிச்சா, ஏன்னா 180 தாண்டிருந்ததுல சிஎஸ்கே ப்ரெஷர் போட்டு இது பண்ணலாம். அவங்க யூகம் பண்ணாங்க. அவங்க கடபார என்ன நோண்டினாலும் அவங்களுக்கு கடாபார அடி வந்து நல்லா தேஞ்சு போச்சு. அதனால விட்டாங்க. மும்பை ஃபேன்ஸ் வந்து தோத்துட்டும் ஃபீல் பண்ணல ப்ரோ. அவனுங்க தோத்துட்டோம், அவங்களுக்கே தெரியும் நம்ம தோத்துறோம் பான்னு. இது யார் ஃபீல் பண்றான்னா, ஒரு சிவப்பு சட்டை ஒருத்தவன் அகாஞ்சினுக்கு தான். அவன் எதுக்கு ஃபீல் பண்றான் எனக்கு தெரியல. நான் ஐயோ சிஎஸ்கே தோத்துச்சுடா, நாங்க சிஎஸ்கே தோத்தா உனக்கு என்னடான்னுக்கிட்டான். நீங்க வந்து உன் மேட்ச் நீ பாரு, எங்க மேட்ச் நாங்க பாருங்க. மும்பைக்காரனே அவனுக்கு பண்ணலப்பா. அவன் பங்காளி, இவன் பங்காளி சொல்லுவான். பங்காளியா இல்ல வெங்காளி, அவன் வெங்காயம். அவன் நம்ம பங்காளி. அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன். ஆமா ப்ரோ, சும்மா வந்து ஃபீல் பண்றான். ஐயோ
சிஎஸ்கே எதுக்கு தோக்கணும் ஒர்க் பண்றீங்க? நீ தான் ஒரு கப் வச்சிட்டீங்களா, நான் 2வது கப்பு நாங்க பயப்படுறானுங்க. ஏன்னா சிஎஸ்கே வந்து அவங்க கூட வந்துச்சுன்னா நம்மள எப்படியும் அடிச்சிருவானுங்கம்மா. நாக் அவுட்ல அடிச்சு செமிஃபைனல்ல அப்படியே ஃபைனல்ல வந்து நம்ம அடிச்சு முடிச்சிருவானுங்க, நம்ம ஓவரா கலாய்ப்போம்னு சொல்லிட்டு அந்த பயந்துக்குன்னு அப்படி சொல்றாங்க. இந்த கடபாரை இப்படிதான், கடபா தேஞ்சிச்சு உங்களுக்கு, தேஞ்சி லாஸ்ட்ல கடபா இவ்வளவு பேர் கடபார் இருந்தது. அதான் அவனுங்க கடபாரிய வந்து படுக்க போட்டு அவனுக்கு இது கட்டிட்டாங்க, பாடிய கட்டிட்டாங்க. அதான் இது மாதிரி இதேதான் 2010 இதே 2010ல 5 மேட்ச் நம்ம தோத்துட்டோம். இன்னும் 5 மேட்ச் நம்ம வின் பண்ணா போலாம், செமிஃபைனல் உள்ள போலாம். அடிச்சோம் 5 மேட்ச் அடிச்சோம். லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப்ல கதற டோனி அடிச்சாரு. அந்த அடி பஞ்சாப் காரனுக்கு வந்து அமெரிக்கா கார்ல இருக்கிற பஞ்சாபுக்கே கேட்டுது அந்த அடி, புரியுதுங்களா? இதே மாதிரி அந்த மேட்ச் தோத்துறோம். இதே இன்டென்ட்ல மாறினா நம்ம கண்டிப்பா பிளேயர் சொல்றோம், அந்த ஆர்சிபிய பொழுந்து அடக்குறோம். இதுதான் எங்களுக்கு புரிஞ்சுது. இது கொஞ்சம் சரியில்லை, இதுதான் கரெக்ட் பிளேயர். ஏன்னா மேனேஜ்மெண்ட் தான் கொலாப்ஸ் பண்ணி விடுறாங்க தேவையில்லாம. இது நல்லா போறது இதுதான். நான் சூப்பரா தோசையை திருப்பி காட்டுறேன், நல்லா வெந்து வேகாத மாதிரி பண்ணிட்டாங்க. இதுதான் கரெக்டா இன்டென்டோட. ஏன்டா இவரை வந்து ஒரு ஸ்பின்னரை எடுக்கல? நாங்களே வச்ச கரெக்டா இன்டென்ட்னா இதுதான், இது கரெக்டான்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணா இதே அடுத்த இது கரெக்டா போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். யாரு ப்ரோ? அவர் பிச்சு அது மாதிரி இருக்கும். திடீர்னு நல்லா பேட்ல மாட்டுது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நல்லா சல்லுன்னு போயிருந்தது, அப்படியே கண்டெயின் பண்ணாங்க. இப்போ வந்து ஹார்திக் பாண்டியா பால் படவே இல்லை, என்னன்னோ பண்றாரு, படல. புரியுதுங்களா? எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். ஹார்திகா பாண்டி அவருக்கு படவே இல்லை. அவருக்கு பால் நான் சுத்துற பாவம் சுத்தி அவர் சுத்தினே போயிட்டாரு டக் அவுட்ல. இதுதான் இது பாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் டோனி வராரு ப்ரோ. இது நீ வருஷம் வரமாட்டார். 2007 ஃபார் ரீசன் தலை 2020 வருஷம் இதுக்கு எடுத்துட்டு போறாங்க. எனக்கு பேண்டாஃப்ல வந்து ஏன்னா அடுத்த வருஷம் மேபி லாஸ்ட் இயரா இருக்கலாம், மென்டலா வரலாம், சொல்ல முடியாது. இப்போ வந்து ஏன்னா சில பேர் சொல்றாங்க டோனின்னு இப்பயே நல்ல கிளியரா ஒரு மேக்லெஸி கொடுத்துட்டாரு. ஏன்னா டோனி இருந்தா எல்லா டீம் பிளேயர்ஸ் வந்து ப்ரெஷர் ஆகும், இன்டென்ட்லாம் அவர் மேலதான் போகுது. டோனி நல்லா புரிஞ்சதுனாலதான் வர மாட்டாரு. ஏன்னா அடுத்த ஃபியூச்சர்ல நீங்க தானே டிசிஷன் எடுக்க போறீங்க, அந்த டிசிஷன் எடுத்து வச்சிருக்காரு. என்ன நம்ப முடியாது. நான் எப்போனா நான் வெளில போலாம், நீங்க இன்டென்டோட ஆடணும், நீங்க தான் அந்த மேட்ச்ல இருந்து நீங்க தான் இது பண்ணணும். சந்தோஷமா இருக்கேன். அடுத்து இவங்க கூட தான் மேட்ச் ஃபைனல்ல. ஆமா இல்ல அவங்க பயப்படுறாங்க. சிஎஸ்கே ஏன் வரக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. எதுக்கு? நான் போனாட்டே என்ன சொன்னேன், பிளே ஆஃப் வாங்க, நம்ம இன்னொரு மேட்ச் ஆடலாம் தான் சொன்னேன். இவர் சொல்றாரு கண்டிப்பா வரும். ஆனா வந்த உடனே தான் தெரியும் ஏன்டா அவசரப்பட்டு நம்ம வாய் விட்டுட்டோமோ யோசிக்கிறேன். நாங்க 2 வருஷமா வாய் விட்டோம், விட்டதுக்கு நாங்க ஜெயிக்கிறோம். அதனால நாங்க இல்ல சும்மா ஜெயிப்பானுங்க, விட்டுருவாங்க. அவங்க ஆர்சிபியை விட்டுருவாங்க. த்ரீ டைம் ஆச்சும் ஆர்சிபியா. அவங்க எப்படி தெரியுமா, நல்லா ஆடினே இருப்பாங்க. நம்ம தானே ஆர்சிபில வச்சுட்டாங்க, நம்ம தான் கப்பு வச்சுன்னுக்குறாங்க. ஆர்சிபி தயவுசு வந்து நான் சொல்லக்கூடாது, தேவையில்லை, விட்டுருங்க. அவருக்கு லாஸ்ட்ல அவருக்கு 2025ல கப்புல என்ன இருக்குதுன்னு எட்டி பார்த்தானுங்க. டாப்ல ஓபன் பண்ணி லாலிபாப் தோத்துட்டீங்களே, கேவலமா அடிச்சு. கீப் கம், பிலீவ் இன் சிஎஸ்கே, வெற்றி நிச்சயம், ஜெயிப்போம், வருவோம், அவ்வளவுதான். ஏன்னா 2 கேட்ச் விட்டது கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டுது. பிரச்சனை இல்லை, இம்ப்ரூவ் பண்ணிப்பாரு. ட்ரைனிங் இருக்கு, நிறைய இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணுவாரு. நல்ல ஒரு பிளேயர் அவர்லாம். ஃபீல்டிங்ல 2 கேட்ச் விட்டான்றதுக்காக 2 கேட்ச் ஏன் விட்டேன்லாம் கேட்க முடியாது. வருவாரு, இம்ப்ரூவ் பண்ணுவாரு, மாஸ் பண்ணுவாரு. மும்பையே டைட் பண்ணி வச்சிட்டாங்க ப்ரோ 159க்கு. அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும்? மாஸ் பண்ணிட்டோம் ப்ரோ, கலகிட்டோம், பிளாஸ்ட் ப்ரோ, அவ்வளவுதான். மாஸ் புரியல. அதுதான் பேக் டு ஃபார்ம். நிறைய பேர் சொன்னானுங்க எதுக்கு கேப்டன் தகுதி இல்ல என்னமோ சொல்லிட்டு இருந்தானுங்க. போன மேட்ச் டிடி மேட்ச் அவரால் தான் ஸ்கோரே வந்தது. இந்த மேட்சும் அடிச்சு கொடுத்தாரு, 8 விக்கெட்ல மேட்ச் ஜெயிச்சிட்டாரு. ஃபீல்டிங் சரியா பண்ணாரு, பிளாஸ்ட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். கார்த்திக் சர்மா அவருடைய இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், ஹேட்ஸ் ஆஃப் தலைவா. யங்ஸ்டர் எடுக்க டைம் ஆகும் அடாப்ட் ஆகிறதுக்கு. அது என்னன்றது இந்த மேட்ச்ல காமிச்சிட்டாரு, அவ்வளவுதான். மாஸ் 28 crores கூட 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுதான் ப்ரோ, அதுதான் வர்த்து தான். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா அதை வர்த்து. பிரசாந்த் வீர் இந்த டெஃபரட்டா இந்த இன்னிங்ஸ்ல 5 போட்டு இருக்கா, 5 போட்டுல அவரு ப்ரூவ் பண்ணி தான் போவார் இந்த கேம் அவுட்.
அந்த ஒரு மேட்ச்ல அவங்க 50 அடிச்சா கூட எனக்கு போதும். யங்ஸ்டர்ஸ் பொறுமையா விடுங்க, அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகக்கூடாது. அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் நான் மேக் பண்றது. நோ இஷ்யூஸ், ஏதாவது ஒரு டீம் அமையும். இப்போ இந்த 5 மேட்ச் ஜெயிக்கிறோம், பிளே ஆஃப் வரும். பிளே ஆஃப் வந்து ஃபுல் பிளானோட இன்டென்டோட ஆடுறோம். ஃபைனல்ஸ் போறோம், பெங்களூர்ல கப்பை தூக்குறோமோ இல்லையோனா கீப் காம் பிலீவ் வித் சிஎஸ்கே. என்னைக்குமே சிஎஸ்கே நம்ம எல்லோ படம், இந்த படம் குறையவே குறையாது ப்ரோ. தலை இருந்தாலும் இல்லைன்னா இந்த படம் குறையவே குறையாது ப்ரோ. எல்லோ படம் என்னைக்கும் வரும் ப்ரோ. சந்தோஷமா இருக்கு ப்ரோ. எப்பவுமே அவரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ப்ரோ. அவர் இந்த சிச்சுவேஷன்ல இப்போ ஆல்மோஸ்ட் இன்ஜுரி சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஃபோர்ஸ் பண்ணி ஹி கேனாட் பிளே. டிஆர்பி அதெல்லாம் சொல்லி வச்சு ஆடி வைக்க முடியாது. வெளியில டக்கவுட்ல இருந்தாலுமே அவரோட பிளானிங் இன்டென்ட் சத்தியமா இருக்கு. அவரோட பிளான் இல்லாம இங்க மூவ்மெண்ட் இல்லை இங்க, சரிங்களா? இந்த மேட்சஸ் எதுவுமே அவரோட பிளான் இல்லாம மூவ்மெண்ட் இல்ல. டெஃபினட்டா அங்க உட்காந்து டீமை யங்ஸ்டர்ஸ் கைட் பண்ணி தான் இருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா எஸ்ஆர்எச் மேட்ச்ல அவரோட என்ட்ரியை மட்டும் தயவுசெய்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்க்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எஸ்ஆர்எச் மேட்ச்சுக்கு மட்டும் நீங்க அவர் இறக்கிறீங்க. பிஜே சென்று போடுவாப்ல நீசிங்கம் தானே. ஃபேன்ஸ் அவருக்கு என்ன ஃபேர்வெல் நாங்க காமிக்கிறோம். ஆமா ப்ரோ, இதுக்கப்புறம் ஃபினிஷர்ஸ் வருவாங்க ப்ரோ. ஃபினிஷர்ஸ் யாருன்றத ப்ரூவ் பண்ணுவாங்க ப்ரோ. அவர் ஃபினிஷர் தான், அவர் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஃபினிஷர். இதுக்கப்புறம் இன்னும் ஃபினிஷர் சிஎஸ்கேக்கு வருவாங்க. பிரேவிஸ் வந்திருக்காப்ல, சர்ஃப்ராஸ் வந்திருக்காப்ல, வருவாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க, ஜெயிப்போம். ஹோம் கிரவுண்ட்ல மட்டும் தான் அதிகமா மேட்சஸ் ஜெயிக்கிறோம் நம்ம. சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் அவையிலையும் ஜெயிப்போம். இனி அவை மேட்சஸும் இருக்கு, அதுலயும் ஜெயிப்போம். ஐயா சிஎஸ்கே ஃபேன்ஸ் திரும்ப தான் சொல்றேன், டு நாட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு 6-5 மாதிரி ஆடுவாங்க, நாளைக்கு கிரிக்கெட்டே தெரியாத மாதிரி ஆடுவாங்க. நாங்க எங்க டீமை நம்புறதே கிடையாது. இப்போதைக்கு எங்களுக்கு ஜெயிச்சது சந்தோஷம். அதோட போய் நிம்மதியா தூங்குறோம். எங்களுக்கு கப் அடிக்கிற கனவு இந்த வருஷத்துல இருக்குதா இல்லைன்னு கேட்டா, வந்தா லக்கு இல்லைன்னா சாமிக்கின்ற கனவுல இருக்கும். நோ எக்ஸ்பெக்டேஷன் தல. இல்ல கைக்வாட் 50 தாண்டி நான் கார்த்திக் சர்மா 50க்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு குரூஷியல் ரோல் கொடுத்தாங்க, ஆங்கர் ரோல் மாதிரி பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். இல்ல பரவாயில்ல. ஆக்சுவலா மும்பை மாதிரி ஒரு டீம் வந்து எப்படினாலும் மேட்ச் மாத்துவாங்க. மேபி அது வரலாற்றுல அப்படி இருக்கு, அதுவும் அவங்க மனசுல இருக்கும். ஒரு டஃபான டீம் தான், அவங்களும் தோத்துருவாங்க, ஜெயிக்க பார்ப்பாங்க. பட் அது நல்லா பண்ணாங்க, பரவாயில்ல. ரன் ரேட் கொஞ்சம் சொல்றீங்க எல்லாரும், ரன் ரேட் வந்திருக்குமே இயர்லியா முடிச்சிருந்தான்னு. இனிமே நல்லா போட்ட மாதிரியான்னு தெரியல அவங்க. கார்த்திக் சர்மா 50 அடிச்சதுல எனக்கு ஹாப்பி. ஒரு பாசிட்டிவ், அவர் ரொம்ப செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணாரு. அது ரொம்ப டாட் பால் ஆடியான்னு தெரியாது எனக்கு. ஒரு 40 பால் 45 பால் தெரியல. எனவே அவருக்கு பெரிய பாசிட்டிவ் உள்ளது. ஆமாமா, கேட்ச் விசுறாரு, புலம்பிட்டு தான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? நானும் பாக்குறேன் தூபேக்கு ஏன் கேட்ச் பிடிக்கும் தெரியல. லிட்டரியா இயர்லி லைஃப்ல எனக்கு எப்படி கேட்ச் பிடிக்க தெரியாது. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், கிரிக்கெட் ஆடும்போது சாமி பால் என் பக்கம் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். அதேதான் தூபே எச்ச முடிக்கிறாரு. தேங்க்யூ. அதே மாதிரி உங்க வீடியோ போடுங்க. என்ன எடுத்துருங்க, நான் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேனு. சில ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் சிஎஸ்கே வந்து தற்கூரி மாதிரி, இவங்க வந்து சிஎஸ்கே வந்து ஆர்சிபி வந்து தற்கூரின்றாங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாம் கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான். ஒருத்தவங்க மைண்ட் செட் தான் அந்த மாதிரி. எனக்கு வந்து தலா தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ருத்ராஜ் கேக்வாட், இந்தியாவில் எப்படி விராட் கோலியோ அதுக்கப்புறம் யாருன்னா சுப்மன் கில்னு பாதி பேர் போவாங்க. ஆனால் எனக்கு ருத்ராஜ் கேக்வாட் தான். அவர் ஆடுற ஒரு பேட்டிங்கும் கிளாசிக்கா இருக்கு. இன்னைக்கு அடிச்சார் பாத்தீங்களா ஷாட்டு. நான் முன்னாடி வீடியோ போட்டு தான் வந்தேன். 2010ல தலை என்ன பண்ணாரோ லாஸ்ட் 7 மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க, 5 மேட்ச் அந்த மாதிரி இன்னைக்கு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு வின் பண்ணாங்க. ரிப்பீட் ஆகும் 2010. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம். அப்படி ஆகலனா கூட அவர் பெஸ்ட் கேப்டன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு ஆர்சிபி ஃபேனா சொல்றேன், எல்லா ஆர்சிபி ஃபேனுக்கும் சொல்றேன், சிஎஸ்கே வந்து யாருமே தப்பா பேசாதீங்க. அவங்க ஏன்னா ஆண்ட பரம்பரை, நம்ம ஒண்ணுதான் அடிச்சிருக்கோம். இல்ல சொல்றேன், நான் சொல்லிடுற பாருங்க. சில விஷயங்கள் போன வாரம் ஒரு விஷயம் வந்திருக்கும், அது ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்றேன். இப்ப நான் என்னைக்குமே விராட் கோலியை சோக்லின்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் வீடியோ எடுத்து பாருங்க, ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. ஒரு லைவ்ல பேசினாலுமே பொம்பளை கப்பு நான் சொன்னது கிடையாது. அப்புறம் இந்த லாலிபாப் என் வாயில வராது. போன வாரம் ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கேன், எல்லாரும் பார்த்து திட்டி தீர்த்திருப்பீங்க. என்ன நடந்துச்சு? இவர் பர்சனா வச்சு கேட்கறேன், உங்களை வந்து நான் செல்ஃபி கேட்கறேன், தனியா இருக்கீங்க. இது வீடியோவில் வரல, ஏன்னா நான் நேரத்துக்கு ரிவ்யூ கொடுக்கல, ஓரமா இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செல்ஃபின்னு வந்துட்டு நீ வீடியோ ஆன் பண்ணி மூஞ்சில 3 தடவை விசில் ஊதுனா, இட்ஸ் நாட் அபவுட் சிஎஸ்கே ஃபேன் ஆர் ஆர்சிபி ஃபேன். ஒரு ஹியூமன் பீயிங்கா நீங்க சொல்லுங்க. அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு போறப்ப ஏதோ சொல்லிட்டு போறோம், ட்ரிகர் ஆகுங்களா இல்லையா? என்னோட பர்சனல் அபியூஸ் தராது. ஒரு பொம்பளை பிள்ளைங்க போய் சொல்லியிருந்தா நீங்க வீடியோ ப்ரூஃப் கேட்டுப்பீங்களா? ஹராஸ்மெண்ட். நீங்க வீடியோ ப்ரூஃப் கேட்டுப்பீங்களா? கேட்டுக்க மாட்டீங்க. விராட் கோலி பத்தி தப்பா பேசினாலும் எனக்கே பிடிக்காது. அதே மாதிரி ஒரு ரத்தத்துல ஊறி இருக்கும் ப்ரோ. இப்போ எனக்கு விராட் கோலி பிடிக்கும் அப்படின்னா நான் டோனி வந்து அகைன்ஸ்டா நான் பேசல. அவரும் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் தான். இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. எப்பவுமே நம்ம ஐபிஎல் பார்க்க கூடாது ப்ரோ. நேத்து வந்தோம் இன்னைக்கு வந்தவங்க இல்ல. நம்ம அப்பதுல நம்ம கிரிக்கெட் பார்த்து வாழ்ந்தவங்க. ஏன் வெளிநாட்டு ஃபேன் நம்ம கொண்டாடலையா? ஏன் நம்ம இந்தியா ஃபேன்ஸுக்கு மட்டும் இவ்வளவு அகைன்ஸ்டா இருக்கும்? அது எல்லாரும் புரிஞ்சுங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பிடிக்கலையா விலகிடுங்க, எதுக்கு தப்பா பேசுறீங்க ப்ரோ? ஒரே ஒரு ஃபேக் ஆர்சிபி ஃபேன் இங்க சுத்திட்டு இருக்கான். அவன் யாரும் உங்களுக்கு தெரியும். வித்தவுட்ல வரவனுக்கு நான் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதா இல்ல. நான் பல தடவை சொல்லிட்டேன். இப்ப இவர் வந்தார்ல, ரெஸ்பெக்டா பேசுறேன். நான் பேசுறப்ப உடனே வந்து கத்துறது காதுல யாராவது ட்ரிகர் ஆகும் ப்ரோ. வி ஆர் ஹியூமன் பீயிங். ஏன்னா இப்ப நான் ஜெயிச்சிட்டோம், சிரிக்கிறோம், தோத்துட்டு வர்றோம்.
தோத்துட்டு வந்து 150 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் டிராவல் பண்றான். 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தவன் எங்க அதுல நீ விசில் ஊதிட்டு நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போனா நான் தோத்த விரக்தியில் தான் இருப்பேன். வந்து அழுகத்துக்கு ஒண்ணு இல்லை, ஒரு ரியாலிட்டி அது. ஆனா நீ அந்த வீடியோ எடுத்துட்டு போனா எனக்கு அவங்க அம்மா இருப்பான்னு சத்தியமா தெரியுது ஐயா. அம்மா கூட வந்தவன் இப்படி பண்ணுவான்னு நீங்க நான் எதிர்பார்க்கல. நான் போனா அவங்க அம்மா இருந்தாங்க. நீங்க அந்த வீடியோ நல்லா பார்த்தா தெரியும். நான் தயவு செய்து அந்த வீடியோ, அதாவது தயவு செய்து கேட்கல, அந்த வீடியோ குத்துறான்ற மோட்டிவ் தான் கேட்பேன். நான் என்ன வளர்த்தீங்கன்னு தான் கேட்கிறேன். பகிரங்கமா அந்த அம்மா மனசு கஷ்டப்பட்டு இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அந்த எமோஷனல் அந்த வார்த்தை மனசு இருந்து நான் கேட்கல. ரெண்டாவது, எல்லா இந்த வீடியோ ஃபுல்லா போடுங்க தயவு செய்து. எல்லா சோசியல் மீடியாவும் இந்த மீடியாக்காரங்க போட்டு போயிட்டீங்க. ஆனா சோசியல் மீடியாவில் ஜட்ஜ் பண்ற 4 பேர் பேசிட்டு இருக்கான் பாத்தியா, இவன் டாக்ஸிக்னு. ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கியா. சும்மா போறவனை பிடிச்சி நான் வந்து கத்த போத்தல. என் வீடியோ அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அவன் நிப்பாட்ட ஒரு வழியிலே 49 வார்த்தை யூஸ் பண்ணேன். சத்தியமா ஒரு டீம் அசிங்கப்படுத்தின்னு கூப்பிடல, எனக்கு வேற வழி தெரியல. அப்போ அவன் நிக்கல, அவ்வளவுதான். மத்தபடி இங்க யாருங்க நாங்க விட்டு கொடுத்துட்டு போறோம். எனக்கு அந்த சப்போர்ட் ஏன் கிடைக்கல? ஆஃப்டர் ஆல் ஆம்பளை ஒரு பொம்பளை புள்ளி ஒரு செல்ஃபின்றது வீடியோ எடுத்துட்டு போயிருந்தா அவனை தூக்கி போட்டு அடிச்சிருப்பாங்க. நான் அந்த கேஸ் ஏன் விட்டேன்? சின்ன பையங்க தெரியாம பண்ணிட்டு போயிட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டு போட்டேங்க. நான் கெட்டவனா இருந்துட்டு போறேன். அந்த பையனுக்கு ஒரு கெரியர் இருக்குல்ல, நல்லவனா இருந்துட்டு போறேன். சரிங்க, நான் கெட்டவனா இருந்து போறேன். ப்ரோ வீடியோ ஃபுல்லா போடு. நான் ஒரு ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. எனக்கே ருத்ராஜ் கேக்கோட பத்தி தப்பா பேசினா பிடிக்கல. நான் வீட்ல இருந்து வரும்போது ஒரு வீடியோ போட்டு தான் வந்திருப்பேன். இன்னைக்கு நான் போயிட்டு சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எத்தனை சிஎஸ்கே ஃபேன்ஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்டா கிடைக்கிறான்னு பார்க்கலாம். இங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு 20 பேர் வந்து எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காங்க. எல்லா பேரும் ஒரே மாதிரி இல்ல ப்ரோ. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இன்ஸ்டால வந்து நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்றதை வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் ஒரு விராட் கோலி ஃபேன், லாஸ்டா சொல்லிக்கிறேன். அவங்க மும்பை வந்து டாஸ் ஜெயிச்சு வந்து எதுக்கு பேட்டிங் சூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சென்னை கிட்ட தான் மேட்ச் இந்த மாதிரி பவர் பிளே கூட அவனுக்கு அடிக்க விடல. 5 ரன் தான் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர். அதுக்கப்புறம் 10 ரன் 10 ஓவர் முடிவில் வந்து 19 ரன்ஸ் இருக்கும்போது ஒரு 200 ரன்ஸ் அவனுக்கு இருந்து வரும்னு எதிர்பார்த்தோம். நம்ம சைட்ல போலிங் வந்து ஓவர் டர்ன் வந்து பயங்கரமா போட்டாரு. செம்ம ஸ்பெல்லு, அவங்களால ஆட கூட முடியல. ஸோ அது வந்து ஒரு பெரிய விக்டரிக்கான ஒரு இது. நம்ம சைட்ல பேட்டிங்கும் நல்லா ஆடினாங்க, பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் சர்மா அண்ட் ருத்ராஜ் வாஸ் கிரேட். ப்ரோ ஜெயிக்கணும் ப்ரோ, ஜெயிச்சாதான் ப்ரோ போக முடியும். எப்படியா ஜெயிச்சாகணும் இல்லை. இப்போ இன்னும் 5 மேட்ச் இருக்கு. 5க்கு ஒரு 4 மேட்சாவது ஜெயிச்சாதான் வந்து நம்ம ஏதாவது பண்ண முடியும் நெக்ஸ்ட். ஸோ இல்ல நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காங்களே. பேக் டு பேக் வந்து சிங்கிள் ரன்ல இது பண்ணும்போது கூட நம்ம சப்போர்ட் தான் பண்ணோம். ஸோ இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கும் போது நம்ம டீமுக்கு அது ஸ்ட்ரென்த் தானே. ஸோ எய்தர் சஞ்சு ஆர் கெய்க்வாட் 2 பேர்ல யாரா ஒருத்தவங்க நல்லா ஆடுறாங்களே. ஸோ அது டீமுக்கு சப்போர்ட் தானே அது. ஸோ இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்களா, இன்னைக்கு ஒருத்தர் காமிச்சால. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது தான் வந்து அவனுக்கு அவங்க ஒருத்தா இல்லையான்னு தெரிய வரும். இன்னைக்கு வந்து பிரசாந்த் வீருக்கும் வந்து போலிங் ஒரு 2 ஓவர் கொடுத்தாங்க. பிரசாந்த் வீர் வந்து வந்தோடனே நல்ல ஒரு செம்ம நாக் ஒன்று இருந்தது. 25 ரன்ஸ் அடிச்சார் 12 பால்ஸ்ல. 2 6 2 4 அதெல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு டீமுக்கு ஒரு பூஸ்ட் தானே. ஸோ நம்ம டீம் பிளேயர்ஸ் வந்து பேக் பண்ண தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். கார்த்திக் சர்மா வாஸ் அமேசிங். இன்னைக்கு சேஞ்ச் பண்ணது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ. இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியான அடிதான். பட் இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டீமே வந்து சேஞ்ச் பண்ணாம கொஞ்சம் லீட் பண்ணி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். ஏன்னா 9 பேட்ஸ்மேன்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு கிட்ட இம்பாக்ட் பிளேயர் சேர்த்து 9 பேட்ஸ்மேன்ஸ். ஸோ ஓகே சில்லா. பெட்டரா பேட்டிங் பண்ணா ஓகே ப்ரோ. நல்லா போலிங் நல்லா இருக்கு. ஸோ பேட்டிங் டாட் பால்ஸ் இல்லாம டாட் பால்ஸ் எல்லாம் சிங்கிள்ஸ் டபுள்ஸா கன்வெர்ட் பண்ணி ப்ரோ அவனுக்கு கேட்சே பிடிக்க தெரியல. டெஃபினட்டா ப்ரோ 2 கேட்ச் ப்ரோ. ஆக்சுவலா வந்து அவன் பேர் நமன்தீர் அண்ட் திலக் வர்மாவோட கேட்ச் அவன் தான். 2மே சரியான ப்ரோ, ஈஸி கேட்ச் ப்ரோ 2மே. அதுதான் இந்த சீசன் வந்து துபேக்கு செட் ஆகல. ஆக்சுவலா கேட்ச் வந்து அவன் ஜென்ரலாவே பிடிக்க மாட்டான் ப்ரோ. அது நம்மளுக்கு இன்டர்நேஷனல் மேட்சா இருக்கட்டும், ஐபிஎல் இருக்கட்டும், டசன்ட் மேட்டர். துபேக்கு கேட்ச் பிடிக்க தெரியாது. பட் இஸ் a குட் பேட்ஸ்மேன். அவனையும் பேக் பண்ணா நம்மளுக்கு ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவன்கிட்ட வந்து கிடைக்கும். ஒரு மேட்சுக்கு ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா போதும் ப்ரோ, ஜெயிச்சிடலாம். தலைவன் பாண்டியனால தான் அந்த மேட்சை தோத்து போச்சு. பாண்டியனால நிறைய கேப்டன்சி தான். பாண்டியா கேப்டன்சியே வராது. அம்மனு மாத்தி கொடுத்து பிளேயரா போனா கூட நல்லா அடிப்பான். அம்மனு ரோஹித் சர்மா கொடுத்துடலாம். It's not that competitive, but yeah, it's okay. Mumbai will be in the playoffs. What do you expect from this? I think Mumbai has good players, but all of them are out of form, so maybe they need to. Hardik Pandya should be removed from the captaincy. He is a good player when he is not captain. No, I think he was good even when he was captain with GT, but I think he's not able to adapt situation with Mumbai right now. I think they should think beyond Hardik now, next year. Bumrah's performance. Bumrah is good, okay, we know how good player he is, but there is no one to support him actually.
So they should look for good bowler as well. We had done better. We could have, the LI could have played. Who would have done better? See, you can't put everything on Bumrah. Okay, it should be a team performance. So I think it should be looked as a team. So Bumrah is giving his best. Everyone should put their efforts. If That's you it. want to change one thing from Mumbai Indians team for the next season, what do you do? Hardik Pandya's captaincy, and they should get some good bowler to support Bumrah. Will you miss Rohit Sharma in the field? Definitely, he is the pillar of Mumbai Indian team. You know, whatever Mumbai Indians is today, it is because of him. Okay, so definitely Rohit Sharma is the big reason whatever Mumbai is there. So yeah, definitely. I think Surya Kumar will be in the playing 11 for the next match. Next match, yes, he will be there. He'll be there. What is the main reason for Sorry, performance in this IPL? I think that's what Mumbai has a good team, but everyone is out of form, and plus poor cap. Surya Kumar Yadav, if you see last 2 seasons and even in international matches, is out of form. I think he should be rested for a while, and then he should come back. He's a good player, we know that, but I think he need a break for a while. Mumbai is changing continuously in the every match it plays. Yeah. Playing 11. What do you think about it? Do you think they should have a proper playing 11? That's a very bad approach. Okay, to not to trust their players, to change all the players every other match. You should trust the player. You should go with the same 11. That's what the big teams are doing. Even RCB, Punjab. If they try to do this, I think player will also show up performance. மும்பை இந்தியன்ஸ் ரிசல்ட் தெரிஞ்ச மேட்ச் தான் bro. சும்மா தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் எப்படா முடியுன்ற மாதிரி வேற என்ன சும்மா தான் Every match is more expect பண்றீங்களா சென்னை? வாய்ப்பு இருக்கு இருக்கு எல்லாமே சென்னையில் நடத்துங்க சென்னை கண்டிப்பா கப் மும்பை இந்தியன்ஸ் கூஜிலி மஸ்த் செய்யப்பட்டது கடப்பாரால என்ன சொத்தப்பாரா அது Semi finals more expect பண்றீங்களா? வாய்ப்பே இல்லை ப்ரோ இந்த டீம் வச்சு வாய்ப்பு இல்லை இதுக்கு அதிகமா catches விட்டே இருக்காது. எப்படி பாக்குறீங்க? மேபி அவர் இம்பாக்ட் பிளேயரா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் பேட்டிங் மட்டும் அமைச்சிட்டு மத்த இது பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி தலையா ஆடல அவரே இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் Equal back to form எப்படி பாக்குறீங்க? கெய்க்வாட் ஓகே ஃபர்ஸ்ட் இனிஷியலா நல்லா ஆக்சிலேஷன் இருந்தது பட் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் திரும்ப மறுபடியும் ஸ்லோவான மாதிரி தான் இருந்துச்சு கண்டினியூஸா பிளேயிங் லெவல் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் எப்படியும் குவாலிஃபை ஆக முடியாது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? செமி ஃபைனல்ஸ் போனோம்லாம் மேட்டர் இல்ல ப்ரோ கேமே நல்லா ஆடினாங்க சஞ்சீவ் விளாடுவோம் தான் எதிர்பார்த்து வந்தோம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி சஞ்சீவ் விளாட முடியல வந்து பிளே ஆஃப் போய் ஆர்சிபி அடிக்கணும்னு சொல்லி ரிவெஞ்ச் சொல்லி ஆசைப்படுறான் ஆனா மும்பை ஃபேன் இவன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா semi finals? பார்க்கலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் நல்லா ஆடினாங்க Equal back to back wickets இருக்காது. எப்படி ஆனா கைக்கோ சூப்பரா ஆனா ப்ரோ எனக்கு இதுல செய்வாரு ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்புறோம் அப்படியே பாப்போம் ப்ரோ மனதில் போறோம் ப்ரோ இல்ல நல்ல டீம் தான் மும்பை இந்தியன்ஸ் ஏன் இவ்வளவு நல்லா இருக்காங்க? ஒற்றுமையே இல்லையே டீம்ல ஒற்றுமையே இல்லையே சூப்பரா போச்சு கடைசியில சிங்கிள் அடிச்சாங்க அது போர் அடிச்சிச்சு 6 அடிக்கணும் அதனால மாத்துக்கும் சிஎஸ்கே வேற லெவல் ப்ரோ பிளே ஆஃப் போக எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? கண்டிப்பா போவோம் செமி ஃபைனல்ஸ் போக எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? கண்டிப்பா போவோம். மேட்ச் சூப்பர். நம்ம தான் ப்ரோ கெத்து செமி ஃபைனல்ஸ் போக எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? கண்டிப்பா போயிடலாம் ப்ரோ Equal 50 அடிச்சு தொடர்ந்து அதை எப்படி பாக்குறீங்க? அது இதே மாதிரி கன்சிஸ்டன்ட் ஆகிட்டா கன்ஃபார்ம் ஜெயிச்சிடலாம் ப்ரோ ஆன்சர் தேங்க்யூ Oh, the match was really good. I enjoyed. This is my first match in live in stadium, and அவங்க எப்படியே விளையாடிட்டு இருந்தானா கண்டிப்பா ஃபைனல்ஸ் போலாம். So yeah, I hope they do like this. Equal back to back 50 அடிச்சுக்காது. எப்படி பாக்குறீங்க? Sorry, Equal back to back 50 அடிச்சுக்காது. எப்படி பாக்குறீங்க? I mean he can do more, but then yeah, I'm really proud of him. He got back on his track. சூப்பரா இருக்கு கேரளா இருந்து வந்திருக்காங்க ஒல்லை சஞ்சு சாம்சன் சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. CSK கன்ஃபார்ம் ப்ளே ஆஃப் போகும். Equal back to back 50 அடிச்சுக்காது. எப்படி பாக்குறீங்க? ஆமா கன்ஃபார்ம். அவர் வந்து இப்ப ஃபார்ம் பண்ணிட்டாரு. லெவல் ப்ரோ. சிஎஸ்கே என்டர் தான். அதாவது 5 மேட்ச் ஜெயிச்சு தான் உள்ள போக முடியாது. எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா கப்பு நம்மளுக்கு தான். எடுத்து வைக்க சொல்லுங்க. எப்படி இருக்கு match? செம்மையா இருந்துச்சு. ப்ரோ கேக்வாட் வந்து இந்த மேட்ச் சூப்பரா பண்ணிக்கிறாரு ப்ரோ Back to back 50 அடிச்சுக்காது. எப்படி பாக்குறீங்க? ப்ரோ அது நல்லா இருந்துச்சு ப்ரோ ஒரே ஒரு மிஸ் பண்ற ப்ரோ பிரேவிஸை மிஸ் பண்ற ப்ரோ அவர் வந்து சூப்பரா இருந்தாரு ப்ரோ ஒர்த்தா இருந்தாரு ப்ரோ இன்னைக்கு நாளு போக எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ப்ரோ போயிடும் ப்ரோ மேட்ச் எப்படி சார்? நான் சூப்பரா இருந்துச்சுப்பா அந்த மாதிரி இருந்து இங்க வந்து பாக்குறதுக்காக வந்தோம்ப்பா சரிங்களா ஓகேப்பா சூப்பர்ப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஓகே நான் மும்பை ஃபேன் தான் பட் இருந்தாலும் என்ன சொல்றது வருத்தமா இருந்தாலும் ஓகே ஒரு நல்ல மேட்ச் பார்த்த மாதிரி ஃபீலிங் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ்கே நல்லா விளாண்டாங்க ஸோ தே வின் த மேட்ச் ஸோ அதுல எனக்கு கேப்டன்சி எப்படி பாக்குறீங்க? ப்ரோ என்ன சொல்றது கேப்டன்சி ஒஸ்ட் தான் பட் அவரை மாத்தினா நல்லா இருக்கும் பட் இனிமே மாத்தி ஒன்றும் பண்ண போறதில்ல ஆல்ரெடி தே ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஸோ நெக்ஸ்ட் இயரையாவது அவரை கொஞ்சம்
கன்சிடர் பண்ணி வர யங்ஸ்டர்ஸுக்கு லைக் திலக் வர்மாவோ இல்லை யாருக்காவது ஒரு நல்ல கேப்டன்ஷிப் கொடுத்தா ஹார்திக் பிளேயராக ஆடட்டுமே, எதுக்கு கேப்டனாக ஆடணும்? ஏன்னா அவரோட ரொட்டேஷன், பவுலிங் ரொட்டேஷன் எதுவுமே கரெக்டாக அமைய மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு அவர் கேப்டன்ஷிப் பண்ணுவோம்? ஸோ அதான் ரொம்ப ஆமாம் ப்ரோ. அதாவது ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல டீம், பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா அது அதான் ப்ரோ, யாருமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இப்போ பும்ரா பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல இல்லை, நல்ல பவுலர்ஸ் யாருமே ஃபார்ம்ல இல்லை, ட்ரெண்ட் போல்ட் யாருமே ஃபார்ம்ல இல்லை. ஸோ அதாவது மும்பை வந்து டேலண்ட்டை ஸ்கவுட் பண்ணுவாங்க, பட் இந்த வருஷம் எனக்கு அதில் அவங்க லேக்காக இருக்காங்களோன்னு தோணுது. இன்னும் அவங்க இனிமேல் அப்போ டோர்னமெண்ட் வெளியே போயாச்சு, இனிமேல் வர்ற மேட்ச்லையாவது யங்ஸ்டர்ஸ்க்கு டேலண்ட்டை ஸ்கவுட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் அவங்கள ஆட வைக்கலான்னு தோணுது. கண்டிப்பா ப்ரோ, நான் அவரை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். தோனியும் ரோஹித் சர்மாவும் பார்க்க தான் வந்தோம், பட் ரெண்டு பேரையுமே பார்க்க முடியல, ஸ்க்ரீன்ல பார்த்தேன். ஸோ அது வரைக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கேன். சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க, ஏன்னா தலை வரல, அது மட்டும் தான் வருத்தம். அது சான்ஸ் இருக்கான்னு பெருசா தெரியல, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல. இந்த டைம் என்ன சொல்றது, மற்ற டீம்லாம் வந்து சிஎஸ்கேவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களும் தோக்கணும். அதே நேரம் சிஎஸ்கேவும் 5-5 ஜெயிச்சாதான் வாய்ப்பு இருக்கு. பட் லெட்ஸ் ஹோப் சிஎஸ்கே உள்ள போனா நல்லதுதான். இல்ல முன்னாடி எல்லாம் சிஎஸ்கே மும்பை எல்லாம் அவங்க டாப்ல இருப்பாங்க, மத்த டீம்ஸ் தான் இந்த கால்குலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த டைம் நம்மளே கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் பார்க்கலாம், பட் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசா இல்ல, இருந்தாலும் தலை வந்திருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். சூப்பர், சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆமா போகும். இப்போ பெண்டிங் 5 மேட்சஸ்ல இருந்து 4 ஜெயிச்சானா குவாலிஃபை. கான்ஃபிடென்ட். லெட்ஸ் கோ சிஎஸ்கே. பொறுமையா போச்சு, ஆனா ஓகே, ஜெயிச்சிட்டோம். கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா ஜி, கண்டிப்பா கொடுப்போம். ஒரு கண்டிப்பா போயிடுவாங்க. ஆக்சுவலா ஒரு சிவம் துபே ஆல்வேஸ் சொல்ற மாதிரி கேட்ச் எப்பவும் போல டிராப் ஃபுல்லா, இன்னைக்கு 2 கேட்ச் டிராப் பண்ணாரு. ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஆக்சுவலா. மற்றபடி வந்து முன்னாடிக்கு இப்போ பவுலிங் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஆக்ஷன் டைம்ல வந்து வெறும் பேட்டிங் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேட்டிங்கோட இப்போ வந்து பவுலிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. பேட்டிங் வந்து சஞ்சு சாம்சன் வந்து 2 மேட்ச் அடிக்கல, ஸோ கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னக்குள்ள வந்து ஆமா அவர் வந்து ஃபார்ம்ல வந்து ரொம்ப வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சென்னை பிளே ஆஃப் போறதுக்கு. ஆக்சுவலா கண்டிப்பா போவோம் ஜி. 5 ஆமா, ஒரு 14.5 கோடி கொடுத்து எடுத்து வச்சதுல இன்னைக்கு வந்து உருப்படியா கொஞ்சம் ஆடி இருக்காரு அவரு. அது இல்லாமல் இன்னைய மேட்ச்ல அவனுக்கு கொஞ்சம் சீக்கிரமா இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து கண்டினியூஸ் மேட்சை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இறக்குனாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக பேட்டிங் தோனி மோஸ்ட்லி வர்றது டவுட்டு தான் ஆக்சுவலாக, ஏன்னா டீம் ஃபார்ம் செட் ஆயிடுச்சு. நடுவில் வந்து அதை டீமை கொலாப்ஸ் பண்ண வேணான்ற மாதிரி அவரும் நினைப்பாரு. மோஸ்ட்டாக அவரும் வர்றதில்லை. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் சென்னையில் வந்து ஒரு இம்பாக்டாக வந்து ஒரு 4 6 அடிச்சாருன்னா எங்களை மாதிரி ஒரு தலை ஃபேன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை ஜி, ஒன்றும் டீம் கரெக்டாக வந்து எல்லாருமே யங் பிளேயர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ கரெக்டான டீம் எப்படி செட் பண்ணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் ஆக்சுவலாகவே கரெக்டாகவே ஒன்றும் ஆல்மோஸ்ட் சீசன் முடிய போகுது, ஒன்றும் கரெக்டான பிளேயிங்ல அவனை ஒன்றும் சூஸ் பண்ணல. ஆக்சுவலாக சென்னை இப்போ தான் கரெக்டாக ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவர் கம்பேக் கொடுத்துட்டாரு, கன்ஃபார்ம் நல்லா விளையாடுவார். போயிடுவாங்க, 3rd 4th பிளேஸ்க்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அவர் இப்பதான் வளர்ந்து வராரு, நல்லா வந்துருவாரு. அகில் ஹுசைன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கலாம், அது ஒண்ணுதான். மற்றபடி டீம் செட்டாக தான் இருக்கு. தூபே மாத்தலாம், தூபேக்கு அதான் அவருக்கு பதிலாக வேற யாராவது கொண்டு வரலாம். தோனி வந்துட்டாருன்னா சரி. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். 6 மேட்ச் 2 டீமுக்குமே மஸ்ட் வின் மேட்ச் இன்னைக்கு. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸு. ஸோ நம்ம போலிங் ஸ்டார்டிங் பண்ணதே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்கள வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் கம்மி டோட்டலுக்கு. ஸோ அதனால டார்கெட் ஈஸியாக இருந்துச்சு. ருத்ராஜ் வந்து நல்லா ஆடினாரு. போன மேட்ச் கொஞ்சம் ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டு, பட் இந்த மேட்ச் வந்து 50 வந்து இம்பார்ட்டன்ட் நாக்கு, விக்கெட்ஸ் விடல. ஸோ கொஞ்சம் சென்சிபிளாக ஆடினாரு. இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து வர மேட்சஸ்ல வந்து ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். இன்னைக்கு டார்கெட் கம்மின்றதுனால ஸ்ட்ரைக் ரேட் ஓகே, பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணும். பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. கம்போஜ் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்கிறாரு, டெத் பவுலிங்ல விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓவர்டன் வந்து நல்லா பண்றாரு, நல்லா ஃபாஸ்டா இருக்கு. கோஷ் புதுசா வந்தாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. 100 ஆஸ் யூஷுவல் நல்லாவே போட்டாரு. 5 for 5 ஜெயிச்சா குவாலிஃபை ஆவாங்க, லெட்ஸ் ஹோப். பட் கஷ்டம் தான். டாப் 4 வந்து ரொம்ப வேற லெவல்ல ஆடுறாங்க. பாட்டம் 6 வந்து கொஞ்சம் நிறைய மேட்சஸ் தோத்துட்டு இருக்காங்க. பார்ப்போம்.
பிளேயிங் 11ல நம்மளுக்கு நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால ப்ராப்பரான ஒரு 11 கிடைக்க மாட்டிருக்கு. ஸோ அங்கங்கே ஷஃபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. சிஎஸ்கே ஃபீல்டிங் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த கேச்சஸ் வந்து இன்னைக்கு லோ டார்கெட்னால ஓகே, பட் இதே அவங்க யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் ஒரு 170 180 அடிச்சிருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு டஃப்பாக இருந்திருக்கும் சேஸ் பண்ணுறதுக்கு. பட் ஃபீல்டிங்கில் மட்டும் பண்ணோம். துபே ஒரு ஈஸி கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. சேஞ்சஸ் வந்து சஃப்ராஸ் ஆட வைக்கலாம் உள்ள பிளேயிங் 11ல எப்பவுமே. அவர் அந்த ஃபீல்டிங்லாம் நல்லா பண்ணுவார், கேட்ச் அவ்வளோ மோஸ்ட்லி விட மாட்டார். கார்த்திக் சர்மா இம்பாக்டாக வந்தார், நல்லா ஆடினார். அவரோட ருத்துவோட சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பு. ஸோ விக்கெட்ஸ் விடாமல் ஜெயிச்சது வந்து ஓகே, நல்லது. பம்பரை விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா வீடியோவை? அவங்க ஜாலியா தான் இருக்காங்க. நம்ம வீட்டு ட்ரையல் மாதிரி கூட இருக்கலாம் இந்த சீசன், பாத்துக்கலாம். சரிங்களா? இல்ல ஜெயிப்பாங்க. இந்த டீமுக்கு இப்போ ஒரு அந்த ஹோப் வந்துட்டே இருக்கு படிப்படியா. சில மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, வருவாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து